ரத்து செய்யப்படுகிறது. இனிமேல் அதனுடைய எந்த நிபந்தனைகளையும் ஈரான் கவனத்தில் கொள்ளாது, நடைமுறைப்படுத்தாது என்பதை இன்றைக்கு அபிஷியலி ஈரான் அறிவித்து விட்டது. ஆரம்பத்தில் இருந்து நீங்க உடன்படிக்கையை மீறுறீங்க, நாங்களும் மீறுவோம், நாங்க அட்டாக் பண்ணுவோம், இது மாதிரியான செய்திகளை தான் ஈரான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காரிபாதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அபிஷியலாகவே MOU கேன்சல் செய்யப்படுகிறது. நெதன்யாகு வருகிற போது நெதன்யாகுவை மீண்டும் கைது செய்வாரா இந்த ஜஹரான் மம்தானி என்கிற கேள்விகள் எழுகிற போது, பாலஸ்தீன அப்பாவிகள் தங்கியிருக்கக்கூடிய, அவர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்படக்கூடிய இஸ்ரேலுடைய சிறைகளை சுற்றி அகழிகள் தோண்டப்பட்டு அதற்குள் மனிதர்களை வேட்டையாடுகிற மிக டேஞ்சரான முதலைகளை போட வேண்டும், crocodiles ஃபுல்லா நிறைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் லெபனான், யமன் உள்ளிட்ட நாடுகள் வரைக்கும் பரவி கடைசியில அமெரிக்க ஈரானிய மோதல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது மீண்டும் அமெரிக்காவும் ஈரானும் பாரிய பதிலடி தாக்குதல்களை ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு காலை முதலாக அமெரிக்கா 2 தடவைகள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் 2 சுற்று தாக்குதல்களாக அவை நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று ஈரானும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீது 3 சுற்று தாக்குதல்களை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக நம்ம தனியான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியில நம்ம குறிப்பிட்ட ஒரு செய்தி, F-35 விமானங்கள் 2 இன்றைக்கு ஜோர்டானுடைய அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தில் வைத்து அழித்திருக்கிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பரஸ்பர தாக்குதல்கள் என்பது தற்போதைக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாக இருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அது தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக பாலஸ்தீனம் தொடர்பான மிக முக்கியமான 2 செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைய நாள் பாலஸ்தீனர்கள் மத்தியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிற இத்தாமர் பென் கிவிர், இவன் தான் உலகத்திலேயே நம்ம இனவாதிகள் பட்டியலை போட்டோம்னு சொன்னா அதுல நம்பர் 1 ஆளாக இந்த ஆளு தான் வருவாரு. அது மட்டுமல்லாம கொஞ்சம் கூட மனிதநேயம் மருந்துக்கும் இல்லாத ஒரு நபராக இவரை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, பாலஸ்தீன அப்பாவிகளுடைய இடத்தை அபகரித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினது மட்டுமல்லாம பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக ஒரு துளியும் மதிக்காதவர்களில் இவன் தான் முதன்மை நபராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் இந்த இத்தாமர் பென் கிவிர் என்கிற இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர். இவர் 6 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருந்தார். அந்த சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன அப்பாவிகள் தங்கியிருக்கக்கூடிய, அவர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்படக்கூடிய இஸ்ரேலுடைய சிறைகளை சுற்றி அகழிகள் தோண்டப்பட்டு அதற்குள் மனிதர்களை வேட்டையாடுகிற மிக டேஞ்சரான முதலைகளை போட வேண்டும், crocodiles ஃபுல்லா நிறைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு. ஆனா இந்த திட்டம் பாஸ் பண்ண முடியாத ஒரு இக்கட்டு இருந்தது. காரணம்னா, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் இருக்க இஸ்ரேல் என்கிற அந்த ரெஜிமுடைய சட்டத்தில் இந்த முதலைகளை கண்காட்சிக்கும், குறிப்பாக ஜூ மாதிரி இடங்கள்ல தான் பயன்படுத்த முடியும், வேறு எங்கும் பயன்படுத்தக்கூடாது என்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டம் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது இத்தாமர் பென் கிவிர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை வதை செய்யக்கூடிய வதை முகாம்கள், சித்திரவதை கூடங்களை சுற்றி மனிதர்களை வேட்டையாடுகிற முதலைகளை பயன்படுத்தி முதலை சிறையை உருவாக்குவதற்கான அனுமதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹுதான் பாலஸ்தீன அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு துன்பத்தை இந்த உலகத்திலே அவர்கள்
அவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு தொடர்ந்து அவர்கள் மீது இவ்வளவு அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய காட்டு மிராண்டித்தனமான அரசு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் ஈரான் மிக முக்கியமான 2 செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதிலே முதன்மையானது என்னென்று கேட்டால், ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சரும் ஈரானின் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவருமாக செயல்படுகிற காசிம் காரிபாதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் MOU ரத்து செய்யப்படுகிறது. இனிமேல் அதனுடைய எந்த நிபந்தனைகளையும் ஈரான் கவனத்தில் கொள்ளாது, நடைமுறைப்படுத்தாது என்பதை இன்றைக்கு அபிஷியலி ஈரான் அறிவித்து விட்டது. ஆரம்பத்தில் இருந்து நீங்க உடன்படிக்கையை மீறுறீங்க, நாங்களும் மீறுவோம், நாங்க அட்டாக் பண்ணுவோம், இது மாதிரியான செய்திகளை தான் ஈரான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காரிபாதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அபிஷியலாகவே MOU கேன்சல் செய்யப்படுகிறது, உத்தியோகபூர்வமாக இந்த ஒப்பந்தம் செல்லுபடியற்றதாக ஆக்கப்படுகிறது என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம, இனிமேல் இந்த உறுதிமொழிகளை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், நாங்க விரும்பின மாதிரி வளம மாதிரி எதை செய்யணுமோ அதைத்தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு மத்தியில தான் 2வது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருப்பதுதான், இனிமேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு நாங்கள் முன்வர மாட்டோம் என்பதும். ஏன்னா யுத்தம் நடக்கும் போதே வாங்க பேசுவோம்ங்கிறது, பேசிக்கிட்டு இருக்கும் போதே சண்டை பிடிக்கிறது, அல்லது சமாதானம் என்று வந்து திரும்ப வந்து சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது. இனிமே சண்டைன்னா சண்டையே பிடிச்சிருவோம், சமாதானமா யுத்தம் நிறுத்திட்டு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், இந்த மாதிரி வச்சுக்கிறோமே தவிர 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்ய மாட்டோம் என்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டது இன்றைக்கு ஈரானுடைய தலைமை என்கிற 2 செய்திகளுக்கு மத்தியில தான் எதிர்வருகிற வாரத்தில் UN உடைய செஷன்ஸ் நடைபெற இருக்கிறது, ஐநா பொதுச்சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காகவும் அமெரிக்காவுக்கு பயணிக்க இருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய இந்த பயணம்ங்கிறது நியூயார்க் நகரத்திற்கான பயணமாக இருக்க போகிறது. இதுக்கு முன்னாடி அவர் பயணம் போன நேரத்தில் அவர் நியூயார்க்குக்கு போகல. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நியூயார்க்கினுடைய மேயராக ஜஹரான் மம்தானி இருக்கிறார். ஜஹரான் மம்தானி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது என்னன்னு கேட்டா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வார் கிரைம் செய்திருக்கிறார், யுத்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவர், யுத்த குற்றத்தில் ஈடுபட்டவர் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டியவர். எனவே அவர் நான் மேயராக இருக்கிற நியூயார்க் நகரத்திற்கு அனுமதி வழங்கப்படாது, அவர் உள்ள வந்தா கைது செய்வேன் என்கிற வாதங்களை முன்வச்சிருந்தார், வாக்குறுதிகளை கொடுத்து தான் அவர் தேர்தலில் ஜெயிச்சார். இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, தற்போது ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்குக்கே பயணிக்க இருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. எனவே நெதன்யாகு வருகிற போது நெதன்யாகுவை மீண்டும் கைது செய்வாரா இந்த ஜஹரான் மம்தானி என்கிற கேள்விகள் எழுகிற போது, இன்றைக்கு ஜஹரான் மம்தானி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நெதன்யாகு ஒரு வார் கிரிமினல், அவர் ஒரு யுத்த குற்றவாளியாக இருக்கிறார், அவர் ஹேக்கில் இருக்க வேண்டியவர், சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை கைதியாக இருக்க வேண்டியவர், அவர்தான் தற்போது நியூயார்க் வருவதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படுகிற ஒரு குற்றவாளியாக இருக்கிறவர் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்காக நியூயார்க்குக்கு வருகை தருகிற நேரத்தில் நியூயார்க்கினுடைய சட்டங்கள் பிரகாரம், எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் பிரகாரம் அவரை கைது செய்ய முடியுமா என்கிற சட்ட விவகாரங்களை சட்ட வல்லுநர்களோடு சீரியஸாக நான் வாதித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சட்ட ரீதியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைது செய்யப்பட்டு அவர் மீண்டும் ஹேக்ல இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுவார் என்று சொல்லி இருக்கிறார் நியூயார்க்கினுடைய நகர மேயர் ஜஹரான் மம்தானி. என்ன நடக்க போகிறது என்பதை அந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும். நியூயார்க்கினுடைய சட்டம் அனுமதி கொடுக்குமா இல்லையா, அனுமதி கொடுத்தாலும் ஜஹரான் மம்தானியால் நெதன்யாகுவை கைது செய்ய முடியுமா இல்லையா, அந்த நேரத்தில் நாம் அது தொடர்பான செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல்ல தான் இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவில் சிச்சுவேஷன் ரூம்ல நடந்த ஒரு கலந்துரையாடல் பற்றிய செய்திதானது. இந்த வார் மாதிரி ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட சிச்சுவேஷன் ரூம் வச்சிருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் நடக்கிறவைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கான ஒரு செட்டப் அது. அதுல பேசப்பட்ட விவகாரங்கள்ல ஈரான் மீதான தாக்குதல்கள்ல ட்ரம்புக்கு பல ராணுவ தேர்வுகள் ஆலோசனைகளாக முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே அவர் எதை செயல்படுத்துவார் என்பது தெரியாது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகள் இப்படி எல்லாம் அட்டாக் பண்ணலாம்ங்கிறதுல முதல் கட்டமாக கொடுக்கப்பட்டதுதான் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. அந்த நடைமுறைகள் அவர் செய்வாரா என்கிற கேள்விகள் எழுகிற நேரத்தில் அதே போன்று உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அட்டாக் பண்றாங்க, ரயில்வே பிரிட்ஜுகளுக்கு அட்டாக் பண்றாங்க, மற்ற ரயில்வே பிரிட்ஜ் அல்லாத பாலங்கள் மேல அட்டாக் பண்றாங்க. இதையெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த உள்கட்டமைப்புகளை தாக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்கள் நடைமுறையில் இருந்தாலும் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐடியாக்களுக்கு மேலதிகமாக நிலத்தடியில் இருக்கக்கூடிய பீகாக்ஸ் மவுண்டன் மலைக்கு கீழாக இருக்கக்கூடிய பகுதிகள் மேல அட்டாக் பண்ணணும் என்கிற ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பீகாக்ஸ் மவுண்டன் மேல அவங்க அட்டாக் பண்றதுனால எந்த பலனும் இருக்காது. ஏன்னா தண்ணி கல்லுமலையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கல்லுமலைக்கு கீழே தான் கொட்டஞ்சி அவங்களுடைய அணு உற்பத்தி நிலையங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐடியா. இதில் அவர் எதை செயல்படுத்த போகிறார் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில தான் ஈரானுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில பஹ்ரைனில் 5வது முறையாக வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மேல மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. இந்த வாட்டி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா மேல எந்த அட்டாக்கும் பண்ணல, யுஏஇ மேல இதுவரைக்கும் எந்த அட்டாக்கையும் பண்ணல. யுஏஇ சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் மேல ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க ஹார்முஸ்ல. அது தவிர நேரடியாக சவுதி மேலேயோ யுஏஇ மேலேயோ இதுவரைக்கும் ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை. அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஆனா இப்ப இதுவரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்தல. இந்த 3 நாடுகள் மேல தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதிலும் பஹ்ரைன், குவைத் மேலதான் உச்சகட்டமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் பஹ்ரைனில் இன்றைக்கு 5வது முறையாகவும் சைரன் எழுப்பப்படுகிற அளவுக்கு வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பஹ்ரைனில் இருக்கிற 5வது கடற்படை முகாம் மீது அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 7 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பல உட்கட்டமைப்புகள் ஒவ்வொரு நாளும் அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் குவைத் மேல இன்றைக்கு அபரிவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு மின்சார அதே போன்று கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மின்சார நிலையம் மேலையும் எலக்ட்ரிசிட்டி நிலையம் மேலையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கடல் நீரை நன்னீராக்குகிற நிலையம் மீதும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்தை பொறுத்தவரையில நமக்கு தெரியும், குவைத், சவுதி, துபாய் இந்த எந்த நாடா இருந்தாலும் இங்க இயற்கையாக நதி வளங்கள் கிடையாது, நீர் வளங்கள் கிடையாது. நதிகள் ஓடுறது நம்ம நாடுகள் மாதிரி, நம்ம நாட்டில் மகாவலி கங்கா, அந்த கங்கை, இந்த கங்கைன்னு வேண்டிய அளவுக்கு இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு வேண்டிய அளவுக்கு அங்க நதி மூலங்கள் இருக்கிறது. இப்படியான சூழல்ல அரபு நாடுகள் இந்த மாதிரி நதி மூலங்கள் எதுவுமே இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசுகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா கடல் நீரை நன்னீராக்குகிற திட்டங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். குவைத் ஒரு சின்ன நாடு, குவைத் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சின்ன நாடு அது. அந்த நாட்டுக்குள்ளேயே 9 கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய நன்னீராக்கக்கூடிய நீர் மேலாண்மை நிலையங்கள் இருக்கிறது. இந்த 5-6 நாள் தாக்குதலுக்குள்ளாக ஈரான் குவைத்தில் இருக்கக்கூடிய 2 கடல் நீரை நன்னீராக்குகிற திட்டங்கள் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் தொடருமாக இருந்தால் குவைத்துக்கு மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். அரபு நாடுகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு வருதோ இல்லையோ, தண்ணீர் தட்டுப்பாடு நிச்சயமாக வரும். அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அரபு நாடுகளுக்கு ஏற்படுத்தும் என்கிற நிலையில தான் இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே குவைத் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய தாக்குதல்களால் குவைத்தில் எண்ணெய் நிலையங்கள் கூட தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலுக்கு இன்றைக்கு ஒரு எண்ணெய் உற்பத்தி நிலையம், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலையம், கச்சா எண்ணெய் உற்பத்தி நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்களை குவைத்துடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் உறுதிப்படுத்தி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இப்படி தொடர்ந்து குவைத், பஹ்ரைன் அதே போன்று ஜோர்டான் மேல கடும் தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அஷ்ராக் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல அமெரிக்காவினுடைய 2 F-35 விமானங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது என்கிற நிலையில தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அதாவது இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு பெல்ஜியம் இன்றைக்கு மொத்தமாக தடை விதித்திருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து எதையுமே இறக்குமதி செய்யக்கூடாது என்று சொல்லி பெல்ஜியத்தினுடைய கூட்டாட்சி அரசாங்கம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. காசா மீதான இஸ்ரேலுடைய 2 வருட கால
ஆக்கிரமிப்பு யுத்தம் நேரத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது இன்றிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா அப்பாவிகளுக்காக இன்றைக்கு பெல்ஜியம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டமாக இது இருக்கிறது. உண்மையிலே பெல்ஜியத்தினுடைய இந்த மனிதநேயமிக்க செயல்பாடு பாராட்டுக்குரியது என்கிற செய்திகளையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் தொடர்ந்தும் இந்த செய்திகளை, உண்மை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மினம்எஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனல், நீங்க வளமையாக பார்த்து வருகிற சேனல். அதை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து இணையாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். குறிப்பாக அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அது வந்து சேர்ந்துரும். அதுல ஒவ்வொரு வீடியோக்கு கீழே நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லயோ அல்லது டெலிகிராம்லயோ உங்களுக்கு உடனுக்குடன் நம்முடைய செய்திகள் வந்து அடைந்து விடும். அதே நேரத்தில் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற மற்றொரு சேனலும் நம்ம வீடியோ பகிர்கிற தளமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதுல ஆல் என்பதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதிலும் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் வந்தடைந்து விடும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.